ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உளுந்தங்களி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கிளாஸில் உளுந்தும் ஒரு 4 ஸ்பூன் அரிசியும் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்தையும் அரிசியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா இது கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். இது அதிகமாக டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். என்கிட்ட வெள்ளை உளுந்து இருக்குது, அதனால் நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட உங்களுக்கு கருப்பு உளுந்து கிடைக்கும்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்தும் கருப்பட்டியும் சேர்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். மாற்றிட்டு அதை நல்லா ஆற வைங்க. அது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிறத ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறிடணும் சுத்தமாக, கொஞ்சம் கூட ஹீட் இல்லாமல் ஆறிடணும். அப்போ தான் மிக்சியில் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இப்போ இதை நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் கொஞ்சம் லைட்டாக குறகுறந்தான் வரும், மிக்சியில் ரொம்ப நைஸாலாம் வராது. ஸோ கொஞ்சம் குறகுறன்றதாலே சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பவுடர் மட்டும் எடுத்துக்கிறேன். நான் எனக்கு ஒரு டைமுக்கு 3 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ ஒரு பவுல் மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 3 பவுல் தண்ணி ஆட் பண்ணுங்கள். நான் இப்போ இந்த தண்ணியை ஆல்ரெடி நாட்டு சக்கரை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நாட்டு சக்கரையில் கலந்து வச்சிட்டேன். ஏன்னா நாட்டு சக்கரையில் இந்த தூசி இந்த மாதிரி டஸ்ட் ஏதாவது இருக்கும். ஸோ ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா கலந்துட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி மாவு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவு ஏற்கனவே கட்டி கட்டியாக தான் வரும். நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது நல்லா மிக்ஸ் ஆயிரும். இந்த மாதிரி கட்டிக்கிட்டு எதுவுமே இல்லாமல் இந்த அளவுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா திரும்பவும் மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கிண்ட ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் இது திக்னஸ் மாறுது அப்போ நீங்கள் ஃப்ளேமை கம்மி பண்ணி ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா இதோட கலர் நல்லா கட்டியாக மாறும், நல்லா உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் என்ன ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா லைட்டாக விட்டாலும் அது ஒரு மாதிரி கட்டியாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் திக்காக ஆக தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெய் அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிடணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி பபுள்ஸாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண இது இன்னும் கொஞ்சம் திக்காகி நம்ம சேர்த்து ஆயில் லைட்டாக மேலே ஷைனிங்காக தெரிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை 2 பிளேட்டில் மாற்றிக்கிறேன். பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் அது மேலே ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு தேவையான ரொம்ப ஹெல்த்தியான உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் பசங்க சாப்பிடுவாங்க. நம்ம அம்மா பாட்டிலாம் சொல்லி கொடுத்த மாதிரி நல்லா கட்டியாக பண்ணோன்னா அது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பசங்க கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. பட் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பசங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ஒரு வாரத்தில் 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. அப்போ தான் அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. இப்போ உள்ள ஃபுட்டுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக பசங்களுக்கு நிறையா பிரச்சனை வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் கருப்புளுந்து வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.